ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்துக்கா, அந்த கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நாகப்பழம் பறிக்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. யார் வேண்டுமானாலும் பறிச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த ஊர் மக்களே வந்து விடிய காலத்தில் 4 மணிக்கு 5 மணிக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நாகப்பழம்லாம் பறிச்சுட்டு திண்டிவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பழமாக பறிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இயற்கை காட்சிக்கு, இந்த நேச்சுரலான இயற்கை காட்சி நல்லா பச்சை பசேன்னு இருக்கிற இந்த கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு போடவும் வந்திருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து அனைவரும் சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் அண்ட் கொடுத்துருங்க. வாங்க போகலாம். வேற அப்படி அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லா வந்து நாகப்பழம் தோட்டம், நொனா மரம், சப்போட்டா மரம்லாம் இருக்கும் உள்ள. நம்ம வந்து எவ்வளவு வேணா பறிச்சுக்கலாம். இங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. யாரோட பொறுப்புலையும் கிடையாது. இது அப்பவே வந்து கவர்மெண்ட் ஒரு ஆளு, அதான் நம்ம சில அந்த விவசாயிகளை வச்சு அப்பவே நட்டு வச்சுதான் இந்த இடம். பாருங்க ஃபுல்லா எப்படி இருக்க பாருங்க. இவ்வளோ இந்த இடம் ஃபுல்லா அவ்வளவு வியூஸ் நல்லா சூப்பரா இருக்கும். ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான். இங்க வந்து யாரோனா வரலாம், யாரோனா நாகப்பழம் பறிச்சுக்கலாம். யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. முன்னாடியே பறிச்சிருப்பேன். அங்கெல்லாம் காலையில 6 மணி 5 மணிக்கு அங்க இருந்து ஆளுங்க வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு திண்டிவனத்துல எடுத்துன்னு போயிட்டு சேல்ஸுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால வந்து நாங்க வந்து நல்லா உள்ள வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க நல்ல மழை பெஞ்சு நல்லா சேரும் சகதியமா இருக்கு. வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு வேற இடத்துல. இது ஃபுல்லா நாகப்பழ தோட்ட மரம் தான். எல்லாம் காலையில வந்து பறிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பழமே இல்லை. என்னம்மா? பாருங்க, இது வந்து கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஃபுல்லா இதுதான். வெறும் நாகப்பழம் மரம் தான். இது வந்து இந்த கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 7 கிலோமீட்டருக்கு போகும். பாருங்க பாருங்க நண்பர்கள, எல்லாமே கைக்கு கீழே இருக்கு. கையில் எட்டுற அளவுக்கு இருக்கு. எல்லாமே பறிச்சு அப்படியே சாப்பிடலாம். எல்லாமே நல்லா பழமாவே இருக்கு. அது ஒரு மரத்துக்கு
எறும்பெல்லாம் இருக்கு. கையில குடிச்சுன்னா கொஞ்சம் காயா இருக்கு. டக்கு டக்குன்னு பறிச்சுட்டு கவர்ல போடு. இதெல்லாம் சின்னதா இருக்கு, இன்னும் நல்லா பெருசா. இன்னும் பெருசா இருக்கும். இந்த கவர் கட் போ அண்ணா. அந்த மரத்துல பாரு, அந்த மரத்துல பாரு, கீழவே கிடக்குது பாரு, கீழே கொத்து தொங்குது. பரவாயில்ல, எவ்வளவு பழம் பழம். ஆனா எல்லாம் சின்ன மரமா இருக்கு. நல்லா கொஞ்சம் வளர்ந்தாதான் கொஞ்சம் அந்த மரத்தை தாராளமா இருக்கு. அது பாருங்க, எல்லாம் நாகப்பழம் மரம் தான். எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு. ஆனா பாதி காய் பாதி பிஞ்சாவும் இருக்கு. கை கட்டுறது தூரத்துல இருக்கு. ஃபுல்லா நாகப்பழம் தான். வச்ச இப்படி குழுக்குனாலே போதும், நிறைய கீழே கொட்டும். நல்லா பழமா இருக்குது, கீழே கொட்டிடும். சரி போ. கருப்பாவது பண்ண போறீங்க. ரொம்ப முந்திரி பழம் மரம் எங்க இருக்கு? முந்திரி பழம் முந்திரி பழம் மரம். ஆனா பழம் இல்ல, மரம் இன்னும் காய் காய்க்காது. இதுக்கப்புறம் முந்திரி பழம். இது எத்தனை கிலோமீட்டருக்கு போவோம்? இந்த ஃபாரஸ்ட் அது இருக்குது. ஃபாரஸ்ட் மொத்தமா 120 ஏக்கரா. 120 ஏக்கராவா? அது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல 120 ஏக்கரா மொத்தமா. 120 ஏக்கரானா எப்படி? போகலாம், ஒரு 7 கிலோமீட்டருக்கு போவோம்ல. 7 கிலோமீட்டருக்கு போவோம்ல. அப்ப அங்க பாரு ஒரு கொத்து, அங்க பாரு ஒரு கொத்து. எவ்வளவு பொறுமையா அது அப்படியே காட்டுங்க, அது அப்படியே காட்டுங்க, அது அப்படியே பொறுமையா. அதை அழுத்திட்டோம். அந்த கிலோமீட்டர் மேல அதாவது இந்த பாருங்க, எல்லாம் வெயில் தான். எறும்பு வருது. அப்படியே பறிச்சிரு. திராட்சை கொத்து நினைச்சுக்கிறதுங்க, நாவப்பழம். அது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் இயற்கையா நம்ம மருந்து போட்டுருக்கு. இதெல்லாம் இயற்கையா பிரிச்சு அப்படியே சாப்பிடுது. சாப்பிடுறப்ப நல்லா கழுவிட்டு நல்லா அழகா சாப்பிட்டுனா சுகரு, உடம்பு வலி எல்லாமே நல்லா இருக்கும். நாவப்பழம் இதுதான் மெட்ராஸ் பணம் போட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இது நம்ம கிராமத்துல ஈஸியா கிடைக்கும். நீங்களும் ஆசைப்படலாம், சாப்பிடுங்க. சீசன் கிடைக்கிற டைம் நாகப்பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா இந்த நாகப்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் இந்த இதுலதான் இந்த முந்திரி மரம் எசல்ஸ் மூலியமா தான் ஜூஸ் மூலியமா தான் நாகப்பழம் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, பிரண்டெல்லாம் இங்க மானவரையா விளைஞ்சுன்னு இருக்கு. இந்த பிரண்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஆகும். அதே மாதிரி எலும்புக்கெல்லாம் இது நல்லா பலம் கொடுக்கும். நல்லா எடுக்கும் துவையல சாப்பிட்டா. இது அதிகமா நல்லா இந்த துவையலுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க இந்த பிரண்டெல்லாம்.
துவலை அரைக்கலாம், துவலை அரைச்சி சாப்பிடலாம். இருக்காது இருக்காது. அப்படி இல்லைன்னா இது மாதிரி பொரியல் வைப்பாங்க, பொரியல் வச்சு நல்லா இது அப்படின்னு சாப்பிடலாம். இது ஆண் பிரண்டையா பெண் பிரண்டையா? நீட் நீட்டா இருக்குது. இது பேர் வந்து ஆண் பிரண்டை. பாருங்க, பிரண்டையா எல்லாமே பாம்பு மாதிரி இருக்கு. பாம்பா பிரண்டையான்னு கூட தெரியல. தோல் சீவிட்டு அதை இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு துவையல் மாதிரி அடிச்சு சாப்பிடலாம். இந்த ட்ரிங்க் பண்ற ஆளுங்க எல்லாம் வந்து ரொம்ப உடம்பு பசி எடுக்கும், நல்லா குழந்தைங்க கொடுக்கலாம். பசி கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு நீங்க நெட்ல போட்டா வரும், பிரண்டன் போட வரும் பாருங்க. இல்ல அவங்க டவுட்னா கூட அவங்க நெட்ல போட்டு பார்க்க சொல்லுங்க. பிரண்டன் சொன்னா இதான் பிரண்டை, இதே மாதிரி தான் வரும். இது வந்து சும்மா தோலை சீவிட்டு சுடுதண்ணில போட்டு மிக்சியில போட்டு பூண்டு மிளகு சீரகம் அதை போட்டு இஞ்சி அதை போட்டு அரைச்சி துவையல் மாதிரி சாப்பிடலாம். துவையல்னா அதை கட்டியா ஊறுகாய் மாதிரி சூப்பரா இருக்கும். சாப்பாடுல போட்டு தட்டி சாப்பிடலாம், ரசத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் செஞ்சு கூட சாப்பிட்டு நான் வீடியோ எடுத்து போறேன். இது செம்மையா இருக்கும். சின்ன சின்ன பசங்களை பசி பூச்சி கொடியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசி நல்லா சாப்பாடு கேட்பான், நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதை இது பேர் தான் பிரண்டை. நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனா பிரண்டை ஊறுகாய் பிரண்டை துவையல் டப்பாலே போட்டு விற்பாங்க. நீங்க வந்து நேரில பாருங்க. இங்க வந்து மாணவரே வராது. ஆமா, கவர்மெண்ட் இங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணதாங்க ஃபேக்டரியில. ஆமா, இதெல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பெரிய இங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்கான். உள்ள இன்னும் காடு மாதிரி இன்னும் போகலாம். அங்க உள்ள போனா பெரிய மரம், நல்லா பழம்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா கிடைக்கும். போனா நல்லா அள்ளின்னு வரலாம். ஆன் பண்றது எங்கடா இருக்குல்ல இதுவா? அந்த சைடுல இருக்குது, அந்த கடையில இருக்குது. இங்கதான் இந்த மரம் தான் உழுக்க போறோம். அதனால வந்து கீழே வந்து ரொம்ப மண்ணாகும், பழம்லாம் உடையாம இருக்குன்னா இது மாதிரி வந்து இது ஒரு கோணி மாதிரி, இது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கீழே வந்து விரிச்சிட்டு மேலே ஏறி குழுக்கனா போதும், பழம் வந்து கீழே வந்து உடையாம இதுல வந்து விடும். அப்ப நம்ம வந்து நல்லா சேஃப்டியா எல்லாமே சேஃப்டியா எடுத்துட்டு போகலாம். வெரி அந்த பக்கம் வெரி கரெக்டா இருக்கும். பழம் நல்லா சூப்பரா இருக்குங்களா, நல்லா பெரிய பெரிய பழம் இருக்கு. இதை பாத்துக்கோ.
நல்லா பெருசு பழம் கரெக்டா ஊதா பாருங்க. எல்லா பசங்க கொஞ்சம் பிடிக்குது. பழம் இங்கே நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஐயோ, எறும்பு எறும்பு. இந்த எறும்புலாம் கடிச்சானா அவ்வளோதான். என்ன ஆகுது? இது வந்து காட்டு எறும்பு. ஓகே ஓகே, விழுது விழுது. கரெக்டா விழுது. கொடுக்கு. இங்க எத்தனுவா, இங்க எத்தனுவா விற்கிற காட்டு. இல்ல இல்ல, அடிப்படம் இல்ல. தூக்கி அதில் போடுங்க, அவ்வளோதான். பாருங்க, நல்லா பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, சூப்பரா. பழம் இது மாதிரி இருக்கணும். இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். உண்மையில பழம் நல்லா தித்திப்பா இருக்குது. இந்த பழம் தான் கொஞ்சம் நல்லா பெரிய பழம் வேற. இதுல தூக்கி போடு, போடு இதுல போடு, இதுல போடு, இதுல போற பழம் அங்க இடம் இருக்கும் பாடுறா. இருக்கு, ஒன்னும் பழம் இருக்கால, நல்லா ஒன்னும் கொடுக்க. நல்லா பெரிய பெரிய பழமா இருக்கு. ரோஹித், அங்க கரையில ஏதோ தூக்கி போடுற அப்படிக்கா. இதுல போடு, இதுல போடு. கரையில எல்லாம் தூக்கி போடு, நடுவில் போடு, நடுவில் போடு, கரையில தூக்கி போடு. பழம் கீழே வேஸ்டா மறிக்காத, தூக்கி போடு. இங்க பாரு எவ்வளவு பழம் இருக்கு. எடுத்தே காரணத்தை ஓட இவ்வளவு வச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இருக்குமா? இருக்குமா? அது அதுதான்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாகப்பழம் கிடச்சிருக்கு. இன்னும் பத்தாது, ஆனால் இன்னும் எடுக்கணும். ஆனால் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லொக்கேஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கெல்லாம் லொக்கேஷனும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இது என்ன ஊர் வினத்தை? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மாவட்டம் தொழிற்பேட்டை அடுத்து ஒர்த்தி சிறுதாமூர் சென்னேரி. இந்த சைடு லொக்கேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த எல்லாமே இந்த லொக்கேஷன்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, எல்லாம் ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான். இங்க வந்து அவ்வளோ எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்க யாரோனா வரலாம், யாரோனா இது போகலாம். இது வந்து இது ஒரு வழி தான். இந்த வழியா போனீங்கன்னா அந்த பக்கம் போனா அப்படி ஒரு ஊர் வரும். பாருங்க, இங்கெல்லாம் லொக்கேஷன்லாம் நல்லா அருமையா இருக்கும். ஃபுல்லா காடுங்க தான், வெறும் காடு, மரம், செடி, கொடிங்க எல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுற அளவுலாம் இங்க எதுவுமே இருக்காது. இந்த இடம்லாம் வந்து லொக்கேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டுகள்லாம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் வந்து தாராளமா நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்க எடுக்கலாம். நம்ம யூடியூப்ல இருந்தாலும் சரி, இல்லை சினிமா வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இங்கெல்லாம் வரலாம், தாராளமா வரலாம். வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க செக் பண்ணி கூட பார்த்துட்டு போங்க. இந்த இடம் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிறுதாமூர். அங்க வந்து சிறுதாமூர்னு வரும். தொழுப்பேர்ல இருந்து அதான் அச்சிரப்பாக்கம், அதுக்கப்புறம் தொழுப்பேர்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா அப்படி வந்து அப்படியே வந்து உரத்திக்கு அப்புறம் வடமணிப்பாக்கம் உள்ள வந்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வரலாம். இந்த ஊர் வந்து சிறுதாமூர் ஊரு. இங்க இருந்து இப்படி வந்து இப்படி போவோம். சிறுதாமூர் போனது இங்க ஒரு ரூட்டுக்கு போவோம். அங்க வந்து அப்படியே மெயின் ரோடு அப்படி போய் ஜாயிண்ட் ஆகும். நீங்க வந்து வடமணிப்பாக்கம் உரத்தி அப்படின்னு லொக்கேஷன் மேப் போட்டா கூட அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் மேப்பை வந்து காமிக்கும். ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான். இயற்கை காட்சிகள் எல்லாம் நல்லா அருமையா இருக்கும். நல்லா லொக்கேஷன்லாம் சூப்பரா இருக்கும். ஃபுல்லா வந்து இங்க வந்து நாகப்பழம் தோட்டம், முந்திரி தோப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய மூலிகைகள்லாம் இங்க இருக்கும். இது எங்க மாமியார் ஊர் தான். இங்கே இந்த ஊர்லயே வந்து யாருன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, யாருன்னா பெரியவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இந்த மூலிகைலாம் வந்து தேடுறதுக்குன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான் வருவாங்க. இங்க வந்து எல்லாமே இதெல்லாம் தேடி எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இதெல்லாம் தொடப்பாங்க. இதெல்லாம் வந்து தொடப்பத்துக்கு இதெல்லாம் எடுப்பாங்க. ஃபுல்லா இதெல்லாம் தொடப்பம் போடுவாங்க. நிறைய இருக்கு. இன்னும் போவோம். இன்னும் கிலோமீட்டர், இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கிலோமீட்டர் போவோம். இன்னும் லாங், இந்த பக்கம் இன்னும் கிலோமீட்டர் போவோம். இது இன்னும் எவ்வளவு லாங் நாங்க வந்து உள்ள வந்திருக்கோம். இதுவே நாங்க நடுவுல வந்திருக்கிறோம். எனக்கு வந்து இன்னும் இருக்கு. பரவாயில்ல, எல்லாமே கை காட்டுற தூரத்துல இருக்கு.
பழம் மட்டும் பாருங்க, அது செங்கலாம் வேற என்ன பிரச்சனை வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு காரணம் போட்டு போட்டு உங்களுக்கு கை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். என்னடா அடிக்கிற போய் எப்படி போனோம்? ரைட்ல போ. வா நண்டு இருக்கான்னு பார்த்தலாம். இன்னைக்கு சமையலுக்கு ஒரு நண்டு வேட்டையும் போட்டுடலாம். என்னத்த என்ன நண்டா பிடிக்க போற? ரெண்டு ஆட்டம் வீடியோ கட்டுறாங்களா? ஒரு ரெண்டு ரெண்டு ஆப்ஷனை கூட வீடியோ காமிக்கலாம் ஈஸியாக. ஒரு 5-6 நண்டு கிடைச்சா கூட போதும், குழம்பு வைக்கிற மாதிரி ஆகணும். ஒன்று ஆப்பட்டம் ஃபஸ்ட்டு வீடியோ ஏன்னா ஒரு நண்டு ஆப்ஷன் வீடியோ கட்டுறாங்க. அது இவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது, இவ்வளோ வெயில் எப்படி கிடைக்கும்? தண்ணி தானே மேய். அந்த பக்கம் பெரிய ஏரி இருக்கு. ஆமா, உள்ள ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அதான் பெரிய கொங்கரை நம்ம தண்ணியில் தான் இதான் ஏரி. அதை நம்ம எல்லா வருஷமே அதெல்லாம் போவோம். இதில் போய் தான் அப்புறம் ஆற்றுக்கு போவோம். வினத்து உள்ள கார் வருமா? காரு பஸ் எல்லாமே வரும். பஸ்ஸு கூட வருமா? ஆமாம். கார் வருதுண்ணா. அங்க போயிட்டு வர போறீங்க நீங்க? அங்க ஃபுல்லா தண்ணி அதெல்லாம் போவாத. இங்க வந்து தண்ணி போக ஆழம் வருமா? இந்த தூரம் மாதிரி இதுக்கப்புறம் வருவாங்க வண்டி.
ஆம்